பாத்தியா, உன் பொண்ணு செஞ்ச காரியத்துக்கு நீயே இவ்வளவு அதிர்ச்சியாய் நிக்கிறேன்னா நமக்கு சாப்பாடு போடுறவங்க முதலாளி அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆஹா, என்ன அகங்காரம் அவன் பொண்ணுக்கு! சச்சிதானந்த ஐயா கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிட்டா. ஐயோ, என்னது பாயசத்துக்கு உப்பு போடுறீங்க? நல்லா கண்ணு திறந்து பாருயா, இது பாயசம் இல்ல சாம்பார். உனக்கு எல்லாம் குழம்பி போயிருக்கு. என் மூளை நல்லா தான் வேலை செய்யுது, உன் மூளை தான் வேலை செய்யல. அதனால இன்னைக்கு நான் உன்னை சமையல் செய்ய விட போறது இல்ல. இனிமே உன்னால எதுவும் செய்ய முடியாது. ஊர்ல இருந்து என் மச்சான் ஒருத்தன் இருக்கான், அவனை வரவழைக்கிறேன். அவன் தான் இனிமே இந்த சமையல் கட்டுக்கு சூப்பர்வைசர். இன்னும் கொஞ்ச நாள்ல உற்சவம் ஆரம்பிக்க போகுது. ஸ்ரீசக்கரம் அழகா மேல வரும். அதை பார்க்கறதுக்காகவே எல்லா ஊர்ல இருந்து மக்கள் வருவாங்க. அந்த நேரத்துல என் மச்சான் சமையல் கட்டல மேற்பார்வையாளர். ஆஹா தாயே, உன்னோட கருணையே கருணை. அது எப்படி? விருப்பாட்ச சாஸ்திரி ஐயாவே எனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்காரு. உங்க மச்சான நீங்க கூட்டிட்டு வந்துட்டா அவருக்கு இந்த வேலையை கொடுத்துருவாரா? அது சரி, உன் மூளை வேலையே செய்யாத. உன் பொண்ணு செஞ்ச காரியத்துக்கு உனக்கு சால்வா போத்தி சன்மானம் செய்வாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னை இந்த கோவில்ல இருந்து மொத்தமா அடிச்சு விரட்ட போறாங்க. அப்ப இங்க வேலை செய்யறதுக்கு யாரு இருக்கா? என் மச்சான் தானே செஞ்சாகணும். நானு 2 போர்டு எழுத கொடுத்துருக்கேன். லக்ஷ்மி நாராயணா, திரிபுர சுந்தரி அம்மன் ஆலயத்தின் சமையல் மேற்பார்வையாளர். ஒன்னு வீட்டுக்கு முன்னாடி, இன்னொன்னு மடப்பள்ளிக்கு முன்னாடி. எப்படி இருக்கும்? அக்கா, அக்கா, உனக்கு விஷயம் தெரியுமா? எங்க பிரச்சனைகளே எங்களுக்கு பெருசா இருக்கு. இதுல மத்த விஷயத்தெல்லாம் காதுல போட்டுக்க எங்களுக்கு ஏது நேரம்? உன் வீட்டு விஷயம் தான்க்கா. ஓ, நம்ம சுந்தரியோட கல்யாண விஷயம் இந்த ஊருக்கே பெரிய அதிர்ச்சியா இருக்கா? இன்னும் பத்திரிகையில எல்லாம் வரல, அவ்வளவுதான். இத்தனை விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. நேத்து உன் பொண்ணு கோவில்ல என்ன காரியம் பண்ணான்னு உனக்கு தெரியாதா? என்ன சொல்ற? என் பொண்ணு என்ன பண்ணா? உன் பொண்ணு சுந்தரி சச்சிதானந்தரோட கன்னத்துல பலார்னு அரைஞ்சிட்டு வந்திருக்கா. என்னது? நம்ம சுந்தரியா கல்யாணம் பண்ணிக்க போற சச்சிதானந்தன கன்னத்துல அரைஞ்சிட்டாளா? இப்போ எப்படி அதிர்ச்சி அடைறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இதுக்கு மேல என்ன ஆகுங்கிறத நான் ஜோசியம் சொல்றேன், கேளுங்க. ஏண்டி இப்படி பண்ண? வீட்ல அந்த பையனுக்கும் உனக்கும் கல்யாணம்னு பேசிட்டு இருக்கும் போது ஏண்டி இந்த மாதிரி பண்ண? ஒருவேளை இந்த விஷயம் விருபாக்ஷ சாஸ்திரிகள் காதுல விழுந்துருச்சுன்னா இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ? கல்யாண பேச்சு பேசுறீங்கன்னு அப்போ எனக்கு தெரியாதுமா. நான் அவனை அடிக்கும் போது யாரும் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல. அந்த பஞ்சாட்சரி நான் சச்சிதானந்தனுக்கு ஏதோ அடிமை மாதிரி பேசினா. எனக்கு கோபம் வந்துருச்சு. என்னை பத்தி தப்பா அவன் தான் ஊர்ல பரப்புறான்னு அவன் கண்ணத்துல அரைஞ்சு. ஏண்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? தினமும் என் கூட சண்டை போடுறதுக்காவது நீ உயிரோட இருக்க வேண்டாமா? என்ன அனாதையா விட்டுட்டு போயிடாதடா. இப்ப கூட சண்டை போடத்தான் வந்தீங்களா? அவனை ஒண்ணு சொல்லிடாதீங்க. முடிஞ்சா கொஞ்சம் அன்பா பேசுங்க. இல்ல லலிதா, நான் கோவப்படல. தைரியம் தான் சொல்றேன். அவனுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருந்த. எனக்கே தைரியம் இல்ல. இப்ப வீட்டுக்கிட்ட போனா என்ன அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குமோன்னு பயமா இருக்கு. அந்த பஞ்சாட்சரி வீட்டு வாசல்ல நின்னு என்ன வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு சொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருப்பானோ என்னவோ தெரியல.
அந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்களே விருப்பாட்சி சாஸ்திரி ஐயா வீட்டுக்கு போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க. இன்னைக்கு வித்யா விஷத்தை குடிச்சிருக்கா. நாளைக்கு குடும்பத்துல எல்லாரும் மொத்தமா விஷத்தை குடிச்சு இங்கேயே பொணமா விழுந்துருவோமோன்னு தோணுது. அப்படிதான் நடக்க போகுது பாரு. நாம எல்லாரும் உயிரை விட்டாலும் இவன் மட்டும் உயிரை விட மாட்டா. நாம எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் காரியம் பண்றதுக்காக இவன் உயிரோட இருப்பான். தெய்வத்தையே எதிர்த்து நிக்கிற இவ நம்ம எல்லாருக்கும் மொத்தமா கொல்லி வைப்பா பாரு. அப்படி ஏதாவது நடந்தா தவசம் பண்றதெல்லாம் ஒரு பக்கம், நம்ம பணத்தை எரிக்க கூட வீட்டுல காசு இல்லையே. உயிரோட இருக்கிறத விட செத்தாதான் செலவு அதிகம். நீ சொன்ன மாதிரியே விருப்பாட்ச சாஸ்திரிகள் ஐயா வீட்டுக்கு போய் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு வர. பார்க்கலாம். அதுக்கு மேல அந்த தாய் தான் பார்த்துக்கணும். நீ நம்ம வித்யாவை பத்திரமா பார்த்துக்க. அம்மாவையும் கவனமா பார்த்துக்க. இதையெல்லாம் பார்த்து பார்த்து அம்மா ஒடிஞ்சு போயிடுவாங்க. அந்த திரிபுர சுந்தரியே நான் எதிர்த்து நின்னவடா. அவ எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்தப்பவும் எனக்கு சாகணும்னு தோணல. இன்னும் பிடிவாதம் தான் அதிகமாச்சு. அவளுக்கு வாழ்ந்து காட்டணும்னு தோணுச்சு. நீ ஆம்பளை பையன்டா, கோழத்தனமா சாகணும்னு முடிவு பண்ணிட்ட. சாவு கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுக்கா. உண்மைதான், தப்பிக்க முடியாது. ஆனா அதுக்காக நாமளே போய் சாவ வரவேற்க கூடாது. அதுலயும் விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறது ரொம்பவே கொடுமையானது. இனிமே வாழ்றதுக்கு என்னக்கா இருக்கு? எனக்கு டிராவல்ஸ் போயிடுச்சு. அப்பாவுக்கு வேலை போயிடுங்கிற பயத்துல இருக்காரு. ஏற்கனவே ஒன்று ஆஃபீஸில் எப்படி நடத்துறாங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. அப்படின்னா டிராவல்ஸ் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? கணக்கு பார்க்குற வேலை போச்சுன்னா எனக்கு வாழ்க்கை போயிடுமா? அப்பாவுக்கு வேலை போயிடுச்சுன்னா இனி நம்ம வாழவே முடியாதா? தப்பா நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரி யோசனை எல்லாம் வருது. அவங்க நம்மள தூக்கி எறியறதுக்கு முன்னாடி நாம அவங்கள தூக்கி எறிஞ்சிடலாம். இந்த உலகம் ரொம்ப பெருசுடா. வாழ்றதுக்கு 1000 வழிகள் இருக்கு. உன் சுயநலத்துக்காக நீ 10 அடி எடுத்து வை. நான் ஒரே அடியில உன் திட்டத்தை முறியடிச்சிடுவேன். சச்சிதானந்தனோட முகத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஆனாலும் அவனை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? ஓ அகங்காரத்தை முறியடிக்கதான்.